ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மார்கண்டை எலும்பு குழம்பு, ஆட்டோட நெஞ்சு எலும்பு குழம்பு. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த முடக்குவாதம், மூட்டு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. சளி இருமல் பிரச்சனையை நம்மளுக்கு க்யூர் பண்ணும். இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், மசாலா, கொஞ்சம் சோமும் கூட சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த ஆட்டு நெஞ்செலும்பு நம்ம ஆட்டு கறி சாப்பிட்றதோட இந்த மார்கண்டை எலும்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு முதுகுவலி பிரச்சனை இருக்காது, மூட்டு வலி பிரச்சனை இருக்காது. அப்புறம் நம்ம சி செக்ஷன் பண்ணவங்களாம் வாரத்தில் 3 நாள் இந்த எலும்பு சூப்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கொலாஜனை பூஸ்ட் பண்ணக்கூடிய அற்புதமான நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம கொலாஜன் பூஸ்ட் ஆச்சுனாலே தையல்லாம் சீக்கிரம் ஆறிடும். அதுக்காக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸி மெத்தட் தான். நீங்கள் வாரத்தில் இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க 2 நாள் எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம், பட் குழம்பா சாப்பிடும்போது அண்ட் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் சளி இருமல் இருக்கவங்களாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே சாட்டே பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே ஒரு 30 செகண்டுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலேயே. இது நம்மளோட இன்ஃப்ளமேஷனை நல்லா ரெடியூஸ் பண்ணும். சளி இருமல் இருக்கும், நீண்ட நாளாக உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஹேர் அண்ட் ஸ்கின் சீக்கிரம் டேமேஜ் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் கொலாஜன்ஸ் நிறைய பூஸ்ட் ஆகாதனால தான். நீங்கள் ஆட்டு எலும்பெல்லாம் சாப்பிடும்போது கொலாஜனை நல்லா பூஸ்ட் பண்ணும் உங்களுக்கு உடம்புல. அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, 1/4 கிலோ எலும்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலேயே. நல்லா வதங்க விடுங்க. நல்லா நம்மளுக்கு எண்ணெயிலே வதங்கி வரட்டும். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியமான ஒரு பக்குவத்தில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் மூடி போட்டு 8 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக எலும்பு நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ தேங்காய், அது கூட மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா தக்காளி மட்டும் தான் நம்ம அதை அரைச்சோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 8 விசில் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளேம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் தேங்காய் பேஸ்ட் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப அதிகரிக்கும். மிளகு பூண்டு சேர்க்கறதுனால நம்மளுக்கு சளி இருமல் பிரச்சனை குறையும். இப்போ கேஸை திரும்ப ஆன் பண்ணி குழம்பு கொதிக்க விட போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்க விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதும். நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒன் டைம் நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு முதுகு வலி பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய ஹெல்த் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. சைட்ல போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கு. வீடியோவா எடுத்து ரெக்கார்ட் ஆகும். போட்டோ அப்படியே ஸ்டேட் டைம்ல உங்களுக்கு